திருமாவளவனை பொறுத்தவரை அந்த பக்கம் தாவேகால பெருசாக இடம் கொடுக்குறதா ஏதாவது சொன்னால் அவர் அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் என்ன நினைப்பார், ஒரு கால் காங்கிரஸ் இங்கேருந்து விலகி போயிட்டா இங்கே ஒரு வெற்றிடம், ஒரு 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 கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கிது. இந்த ஸ்பேஸில் நமக்கு இப்போ 6க்கு 8 தொகுதி தான் தர்றாங்கிறாங்க. அதை 15ஆவோ 12ஆவோ ஆக்குவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஐயா காங்கிரஸும் போயிட்டான். அப்போது நிச்சயமாக விசிகாவுடைய வாக்குகளுக்கு ஒரு முக்கியத்துவம் வரும். யார்? திமுகவுடைய மனநிலையில். நாளைக்கு விசிகாவும் விட்டுட்டு போயிட்டா, அந்த அணிக்கு போயிட்டா, தேவேகா அணிக்கு, பாஜக அணிக்கு வேணால் போக மாட்டாங்க. அது கூட ஏன் போகக்கூடாது? 2001 போலையா? மங்களூர் தொகுதியில் போய் நிற்கலையா? ஜெயிக்கலையா? பாஜக சார்பாக நின்ன எல்லாருக்கும் போய் பிரச்சாரம் பண்ணலையா? திராவிடம் என்பது ஒரு கற்பனை, திராவிட நிலம் என்பது ஒரு கற்பனை என்று திருமாவளவன் பேசிய வீடியோ நான் நேத்திக்கோ நான் பார்த்துருக்கு இருக்கு. எப்போ பேசியிருக்காரு? அநேகமாக அதிமுக பக்கம் போயிருக்கும்போதோ மக்கள் நல கூட்டணி பக்கம் போயிருக்கும்போதோ பேசியிருப்பார். இன்றைக்கி திராவிடம் என்பது ஒரு இனம், ஒரு கலாச்சாரம். அது என்ன 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறிடுமா? அது ஆட்சி மாறுற மாதிரி. திராவிடம் என்பது என்ன கட்சியா? திராவிடம் என்பது ஒரு சித்தாந்தம்னு சொல்கிறீங்க, ஒரு கலாச்சாரம் சொல்கிறீங்க, ஒரு இனம்னு சொல்கிறீங்க, ஒரு இடம்னு சொல்கிறீங்க. எது உண்மை?